இது வரைக்கும் ரூ. 1000 10,000 நெருக்கடியாக இருந்தவங்க திடீர்னு ஒரு பிஸ்னஸில் 1,00,000 வந்துடும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் உருவாகும். பிரம்மாண்டம் இல்லையா ராகு. அப்போ ராகுவோட சனி சம்மந்தப்படும் போது கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் முரண்டு பிடிப்பாங்க. நான் இப்படிலாம் நிற்க மாட்டேன், நான் வந்து டிக்கெட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு தான் போவேன். அதெல்லாம் பரவாயில்லப்போ, எல்லாம் இன்றைக்கி டிக்கெட்லாம் கொடுத்தவங்கள இருக்கிறத வாங்கிக்க, ₹500 செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கினவங்க அந்த மாதிரி அவங்க மனநிலை மாறிடும். அதாவது காசு வேணாலும் பரவாயில்ல, என்ன ரூட்டை வேணாலும் எடுத்துக்கலாம், ஜெயிச்சிடணும். உறுதியாக நின்று எனக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும் நின்னவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு தேவை வெற்றி, அதுக்காக நான் எது வேணாலும் பண்ணலான்னு இருக்காங்கல்ல, அவங்களுடைய தாட்ஸையே மாற்றிக்குவாங்கங்கிறது நம்ம கவனிச்சிக்கணும். வேற ஒன்றும் இல்லை. இவங்களை என்ன வழிபாடு பண்ணலாம்? இல்லை இவங்களே வெளிநாடு போகிறவங்களுக்கு வெளிநாடு படிக்கிறதுக்காகவோ தொழில் ரீதியாகவோ ஏதோ போகலாம். இது வரைக்கும் தேங்கி கிடந்த தொழில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாகும். இவங்க வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது சனியும் ராகும் சம்மந்தப்படுறதுனால சனிக்கிழமை காலையில் 9 to 10 ராகு கால டைம் இருக்குல்ல, காலபைரவரை பார்த்து, காலபைரவர்னால ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களை பொறுத்தவரையில் ராகும் சனியும் சம்மந்தப்படும் போது சனிக்கிழமை காலையில் 9 to 10 ராகு காலபைரவரை பார்த்து தரிசனம் பண்ணணும். தேங்காயை உடைச்சிட்டு நெய்யெல்லாம் நிறைய போட்டு திரி போட்டு பெரிய விளக்கா ஏற்றணும்ல, அப்படியே கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்னலாம் கோரிக்கைன்னு சனிக்கிழமை வேண்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 9 வாரம் போங்க ஒரு கிரகத்துக்காகவும். அதுக்கப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இது நம்பிக்கை.